அன்பு உறவுகளுக்கு வணக்கம். அன்பு மக்களே, நம்முடைய ஊர்கள்ல சில நேரத்துல சண்டைகள் நடக்கும் பொழுது ஒருவர் மற்றவரிடம் பேசுகின்ற ஒரு சில வார்த்தைகளை நம்ம கவனிச்சோம்னா உங்களுக்கு தெரியும். சொல்லுவாங்க, அவன் நான் உண்டில்லனி ஆக்கிருவேன், அவனை மூஞ்சிக்கு மூஞ்சி நல்ல நாக்கப்படுங்கிறது மாதிரி கேள்வியை கேட்டுட்டேன் அப்படின்லாம் சொல்லுவோம் பாருங்க. அதே போல பேதுருவை பார்த்து, அதான் நம்ம ராயப்பருங்க, பேதுருவை பார்த்து சின்னப்பர் நம்முடைய பவுலடியார் நேருக்கு நேராக நான் பேதுருவை கடிந்து கொண்டேன் அப்படின்னு எழுதியிருக்கிறார். ஏன் இதை சொல்றேன் அப்படின்னா, இவர்கள் 2 பேரையும் சேர்த்து நம்ம திருவிழாவை கொண்டாடுறோம். ஆனா உண்மையிலே இவர்கள் 2 பேரும் இணைந்து இருந்தார்களா அப்படிங்கிற அந்த கேள்வியை கேட்டோம் அப்படின்னா, எஸ், இட் இஸ் a $1,000,000 கொஸ்டின். அன்பு மக்களே, இவர்களுக்கு மத்தியில ஒற்றுமைகளை விட அதிக வேற்றுமைகள் இருந்தது. ஆனாலும் திருவை இவர்களுக்கு இணைந்து திருவிழாவை ஏறெடுக்கிறது அப்படின்னா அதுக்கு மிக மிக முக்கியமான ஒரு காரணம் இருக்கிறது. அதை நம்முடைய காணொலியில கடைசியா பார்க்க போறோம். முதல்ல இவர்கள் 2 பேருக்குமான அந்த பின்னணி, அதன் பிறகு இவர்களுக்கு இருந்த அந்த வித்தியாசங்கள், இவை எல்லாவற்றையும் நம்ம முதல்ல பார்த்துட்டு கடைசியா அதுக்குள்ள போவோம். கடைசியா உங்களுக்கு நான் ஒரு கேள்வி வைத்திருக்கிறேன். ரொம்ப ஒரு முக்கியமான கேள்வி. யாரு மிகச் சரியாக பதில் சொல்றீங்கன்னு பார்க்கலாம். அதனால அந்த கேள்வியும் கடைசி நான் உங்களுக்காக வைத்திருக்கிறேன். அது வரைக்கும் காத்திருங்க. நம்முடைய வலையொலிக்கு முதல் முறையாக வாரீங்க அப்படின்னா இப்பவே நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நல்லா சொல்றேன் மக்களே, இப்பவே நீங்க லைக்க போட்டுலாம். ஏன்னா இது ஒரு நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு காணொளி. வாங்க காணொளிக்குள்ள போகலாம். அன்பு மக்களே, நம்முடைய விவிலியம், அதாவது புதிய ஏற்பாட்டை பொறுத்தவரையில குறிப்பாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துக்கு பிறகு 2 முக்கியமான நபர்கள் யார் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஒன்னு பேதுரு, 2வது பவுலடியார். இந்த பேதுருவை குறித்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இவர் ஒரு கலிலேயாவை சார்ந்த ஒரு மீனவர், ஒரு ரகட் காய், ஒரு முரட்டுத்தனமான ஒரு ஆளு. ஏறக்குறைய நம்ம என் கலர்ல தான் இருந்திருப்பாரு அப்படின்னு நினைக்கிறேன். ரொம்ப முரடான ஆளு, நல்லா வெயிட்டான ஆளு, கம்பீரமான ஆளு. அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா அவர் படிக்கவே இல்லை அப்படிங்கிறது நம்மளால தெரியுது. ஆனா கடைசியில ஒரு பெந்தகோஸ்தே நாள்ல பேசுறாரு. 3000 பேரு ஒரே நேரத்துல மனம் திரும்புறாங்க. அதே போல போற இடம்லாம் நிறைய பேரை அவருடைய பேச்சு ஆற்றலால அவரு மனம் திருப்புறாரு, ஞானஸ்தானத்தை கொடுக்கிறாரு அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்க்க முடிகிறது. அவர் பெரிய அளவுல எழுத்தாளர் இல்லை, ஆனாலும் கடிதங்கள் எழுதியிருக்கிறாரு அப்படிங்கிறத நம்மளால பார்க்க முடிகிறது. அப்படியே நீங்க நம்முடைய பவுலடியார் பக்கம் வந்தீங்க அப்படின்னா, பெரிய ஹைட் அண்ட் வெயிட்லாம் கிடையாது, ரொம்ப கட்டையா தான் இருந்தாரு. அதனால நம்முடைய பழைய தமிழ்ல பவுலடியாருக்கு பேர் அப்படி என்னன்னா சின்னப்பர் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா இஸ் ஷார்ட் இன் ஹைட் அப்படிங்கிறதுனாலதான் அவருக்கு பெயர் சின்னப்பர் அப்படின்னு சொல்லி பெயர். இது உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு தெரியல, ஆனா இதான் காரணம். ஆனா பயங்கரமான ஒரு இன்டெலிஜென்ட், பயங்கரமான ஒரு படிப்பாளி. உங்களுக்கே தெரியும், பேதுருவை பொறுத்த வரைக்கும் அவர் பெரிய அளவுல படிக்கல, ஆனா அவருடைய மாஸ்டர் யாரு? ஜீசஸ் கிரைஸ்ட். பவுலடியாரை பொறுத்த வரைக்கும் நிறைய படிச்சிருந்தாரு. அவர் ஒரு பரிசேயர், அவர் மீனவர், இவர் ஒரு பரிசேயர், which means எல்லாவற்றையும் கற்று தேர்ந்தவர் பவுலடியார். அதனால அவர் படிச்ச ஆளும் யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அவருடைய மாஸ்டர் கமாலியேல். யூத சட்டத்தை, யூத மரபை, யூத வரலாற்றை எல்லாவற்றையும் கற்று தேர்ந்தவர் பவுலடியார். அப்ப நீங்க நல்லா கவனிச்சீங்க அப்படின்னா, அன்பு மக்களே, இவருடைய பிறப்புல இருந்தே, இவருடைய வளர்ப்புல இருந்தே இவர்கள் இருவரும் ஒருவருக்கொருவர் முரணானவர்கள். அதே போல பவுலடியார் நல்லா எழுதுவாரு, ஆனா அவரால் பேச தெரியாது. அதாவது அவரே சொல்லுவார், எனக்கு பேச தெரியாது அப்படின்னு சொல்லி சொல்லுவார். அப்ப நீங்க பாத்தீங்க அப்படின்னா, ஒருத்தருக்கு எழுத்து திறமை, இன்னொருத்தருக்கு பேசும் திறமை. ஒருத்தர் கட்டையா இருக்கிறாரு, இன்னொருத்தர் ரகடா இருக்கிறாரு. இப்படி நிறைய வேற்றுமைகளை நம்ம இந்த காணொலியில பார்த்துக்கிட்டே இருக்க போறோம். நல்லா கவனியுங்க. ஒரு கற்பனையா இவங்க 2 பேரும் ஒரு ரெஸ்யூம் ரெடி பண்ணாங்கன்னா என்ன எழுதியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி நம்ம யோசித்தோம் அப்படின்னா, கண்டிப்பா பவுலடியார் சொல்வார், நான் எல்லாத்தையும் விட்டுட்டேன். குறிப்பா எதை விட்டுட்டேன்? என் கையில இருந்த நெட்டு, என் கையில இருந்த போட்டு, என்னுடைய தொழில் எல்லாத்தையும் விட்டுட்டு நான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அப்படியே கம் அண்ட் ஃபாலோ மீ அப்படின்னு சொன்னோன்னு நான் அவர் பின்னாடியே போயிட்டேன் அப்படின்னு சொல்லி அவர் எழுதுவாரு. அதன் பிறகு அவர் அப்படியே என்னெல்லாம் எழுதியிருப்பாரு அப்படின்னு நம்ம யோசித்தோம் அப்படின்னா, கண்டிப்பா நான் 3 முறை இயேசுவை மறுதளிச்சிட்டேன், மறுதளிக்கவே மாட்டேன் அப்படின்னு சொன்னேன், ஆனா மறுதளிச்சிட்டேன். எப்பவும் துரு துரு துருன்னு யார் என்ன கேள்வி கேட்டாலும் நான் தான் கூட்டத்துல போய் பதில் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி அவர் எழுதுவாரான்னு தெரியல. ஆனா இதெல்லாம் அவருடைய குவாலிட்டிஸ் இல்லையா? குவாலிட்டிஸ் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். அதே போல இயேசுடைய 12 சீடர்கள்ல 3 முக்கியமான சீடர்கள் உண்டு. ஒன்று அதுல பேதுரு, அவர்தான் ஃபர்ஸ்ட் போப், நம்முடைய திரு அவையினுடைய முதல் திருத்தந்தை. அவருடைய கல்லறையின் மீதுதான் இன்றைய வத்திக்கான் கட்டப்பட்டு இருக்கிறது. அது ஆண்டவர் சொன்ன அந்த வார்த்தை நிறைவேறிக்கிறது. இந்த பாறை, பேதுருவே நீ பாறை என அழைக்கப்படுவாய், இந்த பாறையின் மீது என்னுடைய திரு அவையை கட்டுவேன். அதனாலதான் நம்ம we are proud to be Catholic because நம்முடைய முதல் திருத்தந்தை இந்த பேதுரு. அங்கதான் கிறிஸ்தவர்களினுடைய தலைமை பீடம் இன்று வரை அமைந்திருக்கிறது அப்படின்னு நம்ம மகிழ்ச்சியோடு சொல்லலாம். அப்படியே நீங்க பவுலடியாருடைய ஒரு ரெஸ்யூம், அவருடைய
இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அவர் கண்டிப்பா சொல்லுவாரு. எனக்கு யூதம் மட்டும் தெரியாது. இன்னும் 2, 3 இடங்கள்ல நான் பெரிய ஆளு. அது என்னலாம் அப்படின்னா, கிரேக்கத்திலயும் நான் பெரிய ஆளு. ஏன்னா அவருக்கு கிரேக் பிலாசபி நல்லா தெரியும். தத்துவவியல் நல்லா தெரியும். அதேபோல ரோமன் கல்ச்சர் அவருக்கு நல்லா தெரியும். அதனால தான் கிறிஸ்தவம் எருசலேம்ல இருந்து வேகமா ரோமைக்கு கொண்டு வந்தது நம்முடைய பவுலடியாரையும் அது மிக அதிகமாக சாரும் அன்பு மக்களே. ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இவர் பிறந்த இடமே அவர் கலிலேயா. அது உள்ள பாலஸ்தீன் நாட்டுக்குள்ள தான் இருக்கு. ஆனா இவர் பிறந்தது தார்சூஸ் அப்படிங்கிறது. இது யூதர்கள் பரவி கிடந்த இப்ப நம்முடைய ஈழத் தமிழர்கள் உலகமெங்கும் பரவி இருக்கிறாங்கல்ல. அதே போல தார்சூஸ் அப்படிங்கிற ஒரு ஜூஸ் டயஸ்போரா அப்படிங்கிற அந்த ஒரு இடத்துல பரவி கிடந்த அப்படின்னா டயஸ்போரான்னு அர்த்தம். அதுல தார்சூஸ் அப்படிங்கிற இடத்துல அவர் பிறந்ததுனால அவருக்கு கிரேக்க கல்ச்சர், ரோமை கல்ச்சர், யூத கல்ச்சர் இந்த 3 கலாச்சாரம் தெரிஞ்சதுனால அவர் இன்னும் அதிகமான ஒரு எக்ஸ்போஷருக்குள்ள இருந்துகிட்டு இருந்தாரு. அவ கண்டிப்பா அவர் சொல்லுவார், எனக்கு என்னென்ன லாங்குவேஜ்லாம் தெரியும் தெரியுமா, எனக்கு என்னென்ன அனுபவம்லாம் இருக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி கண்டிப்பா இஸ் ஒன் ஆஃப் த டாப் மோஸ்ட் பரிசீஸ் பரிசேர்களுடைய தலை சிறந்தவராக இருந்தாரு. இன்னொரு விடயத்தை ஒருவேளை பவுலடியார் ரெஸ்யூம் எழுதினா கண்டிப்பா எழுதுவாரு. என்னது, நான் பல கிறிஸ்தவர்களை கொன்று குவித்து கொண்டிருந்தேன். என்னை இயேசு ஒளியை கொண்டு என்னுடைய கண்ணை குருடாக்கினார். ஒளியை கொண்டு என்னை இருளாக்கினார். காரணம், நான் உள்ளத்திலிருந்து ஒளியை பெற வேண்டும், உள்ள அனுபவத்தை எனக்குள் நான் பெற வேண்டும் என்பதற்காக அவர் அப்படி செய்தார், மாற்றினார் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பா அவர் எழுதுவாரு. மூன்றாவது இவர்களை எப்படி புரிந்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, ஒரு மிஷன் ஃபீல்டு. இவர்கள் எப்படிப்பட்ட பணியை செய்தார்கள் இருவரும், யாருக்கான பணியை செய்தார்கள் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். அன்பு மக்களே, பேதுருவை பொறுத்த வரைக்கும் அவரு யூத கலாச்சாரத்துக்குள்ள ஊறி போயிருந்தாரு. கிறிஸ்து என்பவர் யூதர்களுக்கு மட்டும்தான் அப்படின்னு எண்ணிக்கொண்டிருந்தாரு. யூதர்களை கிறிஸ்தவர்களை எப்படி மாற்றலாம் அப்படிங்கிறதுதான் அவருடைய பணியாகவே இருந்து கொண்டிருந்தது. அதனால மீண்டும் மீண்டும் அவர் நிரூபிக்க நினைத்தது என்ன அப்படின்னா, இயேசு கிறிஸ்து ஒரு யூதர். அவர் யூதத்திலிருந்து முற்றிலும் வேறுபட்டிருந்தார். ஒரு புதிய முறையை உருவாக்க ஆசைப்பட்டார். ஆனாலும் அவர் யூதர் தான் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப திரும்ப அந்த யூதத்தை குறித்தே அவர் மீண்டும் மீண்டும் மக்களிடம் பேசிக்கொண்டார். நம்முடைய வரலாறு என்ன, நம்மை கடவுள் எப்படி தேர்ந்தெடுத்தார், இவர்தான் கடவுளினுடைய மகன், இவர்தான் நாம் காத்திருந்த மெசியா, இப்படிப்பட்டவை தான் அவருடைய எழுத்துக்களில் மீண்டும் மீண்டும் பிரதிபலித்துக் கொண்டே இருக்கும். அவருடைய கடிதங்களை வாசித்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும். பவுலடியார் இவர் அப்படியே பேதுருக்கு எதிராக, இயேசு கிறிஸ்து என்பவர் யூதர்களுக்கு மட்டும் கிடையாது, அவர் புற இனத்து மக்கள் எல்லாருக்குமானவர் தான் இயேசு கிறிஸ்து. நீங்க இயேசு கிறிஸ்துவ எருசலேமுக்குள்ளேயும் பாலஸ்தீனத்துக்குள்ளேயும் போட்டு அடக்காதுங்க. இயேசு கிறிஸ்து என்பவர் இந்த உலகத்துக்கெல்லாம் உரியவர், பாலஸ்தீனத்தை கடந்தவர் அப்படிங்கிற அந்த விடயத்தை முன்னெடுத்து புற இனத்து ஜாதி மக்கள் அனைவருக்கும் கிறிஸ்துவை கொண்டு போய் சேர்த்தார். அதனாலதான் அந்த மெடிட்டேரியன் கடல் கரையில இருந்த எல்லா கிராமங்களுக்கும் அவர் பயணம் செய்து எல்லாரையும் கிறிஸ்துக்குள்ள கொண்டு வர முயற்சித்தார். இவங்க 2 பேருக்கும் ஒரு பெரிய பிரச்சனை எங்க வந்தது, விருத்த சேதனம் செய்யணுமா செய்யக்கூடாதா. யாரு புதிதாக கிறிஸ்தவத்துக்குள்ள வரக்கூடியவங்க விருத்த சேதனம் செய்யணுமா செய்யக்கூடாதா அப்படிங்கிறத குறித்து இதை பத்தி இன்னொரு காணொலியில பேசியிருக்கிறேன். ஒருவேளை நீங்க பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்பதான் அவங்க 2 பேருக்கும் அந்த நேருக்கு நேர் எதிரா சண்டை போட்டது, மூஞ்சிக்கு மூஞ்சா நான் பேசிட்டேன், ஃபேஸ் டு ஃபேஸ் ஐ டோல்டு பீட்டர் அப்படின்னு சொல்லி நம்ம பவுலடியார் சொல்ற அந்த இடத்துக்குள்ள வரோம். அது எங்க நம்ம வாசிக்கலாம் அப்படின்னா, கலாத்தியர் 2:11. கேபா அந்தியோக்கியாவிற்கு வந்தபோது அவர் நடந்து கொண்ட முறை கண்டனத்துக்குரியது என தெரிந்ததால் நான் அவரை நேருக்கு நேராய் எதிர்த்தேன். அதாவது யாக்கோபின் ஆட்கள் சிலர் வருமுன் கேபா பிற இனத்தாருடன் உண்டு வந்தார். ஆனால் அவர்கள் வந்த பின் அவர்களுக்கு அஞ்சி அவ்வாறு உண்பதை விட்டுவிட்டார். மற்ற யூதர்களும் இந்த வெளிவிடத்தில் அவரோடு சேர்ந்து கொண்டனர். அன்பு மக்களே, இந்த இடத்துல பவுலடியார் நம்முடைய பீட்டர், நம்முடைய பேதுருவை நேருக்கு நேராய் நான் அவர்கிட்ட சண்டை ஓட்டேன், அவர்கிட்ட திட்டினேன், அவரை கடிந்து கொண்டேன் அப்படின்னு சொல்லி பேசியிருக்கிறார். அப்போ அவங்க 2 பேருக்கும் கடைசி வரைக்கும் பிரச்சனை தான் போய்கிட்டே இருந்ததா? ரொம்ப சிம்பிள், அதை அவரே சொல்லிட்டாரு, உங்களுக்கு அது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்போ அவங்க 2 பேரும் கடைசி வரைக்கும் சண்டை தான் போட்டுட்டு இருந்தாங்களா அப்படின்னா இல்ல, 2 பேரும் சேர்றாங்க. அத பேதுருவே மிக தெளிவாக அவருடைய கடிதத்தில் எழுதுறாரு. அதையும் நம்ம இப்ப வாசிப்போம். குறிப்பாக பேதுருனுடைய 2வது திருமடல் 3வது பிரிவு 15வது இறை வார்த்தையில இவ்வாறாக வாசிக்கிறோம். நம் ஆண்டவரின் பொறுமையை மீட்பு என கருதுங்கள். நம் அன்பார்ந்த சகோதரர் பவுலும் தமக்கு அருளப்பட்ட ஞானத்தின்படி இவ்வாறுதான் உங்களுக்கு எழுதியுள்ளார். பவுல் எப்படி சொல்லியிருக்கிறாரு? மை டியர் பிலவட் பிரதர்,
அன்பார்ந்த சகோதரர் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப இவங்க 2 பேருக்குள்ள சண்டை அப்படிங்கிறது அந்த நேரத்திலேயே அது முடிஞ்சு போச்சு. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை மையப்படுத்தி அவர்கள் இணைந்தே பணி செய்தார்கள் அப்படிங்கிறத நம்மளால பார்க்க முடிகிறது. அன்பு மக்களே, இப்ப இவ்வளவு நேரம் நீங்க பார்த்ததுல இருந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் 2 பேருக்கு நடுவுல எவ்வளவு வித்தியாசங்கள். அவங்க பிறப்புல இருந்து, வளர்ப்புல இருந்து, படித்ததுல இருந்து, வாழ்ந்ததுல இருந்து, அவருடைய எண்ண ஓட்டங்கள்ல இருந்து, செயல்கள்ல இருந்து எல்லாமே அவ்வளவு வித்தியாசங்கள் இல்லையா? எந்த அளவுக்கு நேருக்கு நேரு நான் அவரை பேசிட்டேன் அப்படின்னு சொல்ற அளவுக்கு இருந்தது. ஆனாலும் ஆனாலும் இருவரும் இணைந்தே பணி செய்தார்கள். நிறைய வெறுப்புங்க, நிறைய மாற்று கருத்து. அவருடைய செயல் இவருக்கு பிடிக்கவே இல்லை, இவருடைய செயல் அவருக்கு பிடிக்கவே இல்லை. ஆனாலும் யாருக்காக அவர்கள் இணைந்து பணி செய்தார்கள்? இயேசுவுக்காக. சிலுவையில் அறையப்பட்ட என்னுடைய மீட்பர் இயேசுவுக்காக அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் போட்டி போட்டு பணியை செய்தாங்க. உண்ணாமல் உறங்காமல் சிறைக்குள் அடைக்கப்பட்டு பல்வேறு கொடுமைகளுக்கு உள்ளாகி எல்லாத்துக்கும் மேல பல புதுமைகள் அற்புதங்கள் எல்லாம் செய்து இயேசுவுக்கு அவர்கள் சாட்சியாக வாழ்ந்தார்கள். ஏன் நம்முடைய திரு அவை இவர்களை இணைந்தே சிந்திக்க அழைப்பு கொடுக்கிறது, இவர்கள் இருவருக்கும் இணைந்து திருவிழாவை ஏறெடுக்கிறது அப்படின்னு சொல்லி நம்ம யோசித்தோம் அப்படின்னா இதுதான். நம்முடைய வாழ்க்கையிலையும் there could be differences of opinions. எனக்கு பிடிச்சது என் கூட இருக்கிறவங்களுக்கு பிடிக்காம இருக்கணும். அதே போல உங்க வீட்டிலேயே கணவனுக்கு பிடிச்சது மனைவிக்கு பிடிக்காம இருக்கலாம். ஆனா நீங்க யாரை மனதில் வைத்து ஓடணும்? இயேசு கிறிஸ்துவை மனதில் வைத்து ஓடணும். எதை நோக்கி நீங்க ஓடணும்? விண்ணகத்தை நோக்கி ஓடணும். அன்பு மக்களே, இதே பவுலடியார் நினைத்திருந்தார் அப்படின்னா திரு அவையை அவர் அன்னைக்கே பிரிச்சுட்டு ஓடி இருந்திருக்கலாம். ஆனா அப்படி ஓடல. சீர்திருத்தங்கள் தேவை, நம்முடைய திரு அவையில சீர்திருத்தங்கள் தேவை, நம்முடைய திரு அவையில மாற்றங்கள் தேவை அப்படின்னு சொல்லி அவர் நினைச்சாரு. சீர்திருத்தங்களையும் மாற்றங்களையும் உள்ளிருந்தே அவர் செய்தார். ஏன்னா பேதுருவை பொறுத்த வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் ட்ரெடிஷன் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்துட்டு இருந்த ஆளு. அதாவது பாரம்பரியம் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்துட்டு இருந்த ஆளு. ஆனா பவுலடியார் அப்படிலாம் இல்ல, நம்பிக்கை போதுங்க அப்படின்னு சொல்லிட்டு மாற்றுறாரு. பேதுருவை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பா சுன்னத் விருத்த சேதனம் பண்ணாதான் ஒருத்தன் கிறிஸ்தவன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. ஆனா பவுலடியார் சொன்னாரு, விருத்த சேதனம்லாம் தேவை கிடையாது, பாப்டிசம் திருமுழுக்கு போதும் அப்படின்னு சொல்லி ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தாரு. பேதுரு சொல்லிட்டு இருந்தாரு, இயேசு கிறிஸ்து யூதர்களுக்கு தான் எருசலேமுக்கானவர் தான் அப்படின்னு சொல்லிட்டு. இல்லங்க, அப்படிலாம் கிடையாது, இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கே உரியவர் அப்படின்னு சொல்லிட்டு அன்றைய உலகத்தினுடைய தலைநகராக இருந்த ரோமைக்கு அன்று இயேசு கிறிஸ்துவ கொண்டு வந்து சேர்த்தாரு. உலகம் முழுவதும் ரோமைக்கு கிறிஸ்தவம் வந்ததுனால உலகம் முழுவதும் அது பரவப்பட்டது. அன்பு மக்களே, இன்னைக்கு நம்முடைய திரு அவையிலிருந்து சீர்திருத்தங்கள் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போன ஆட்கள் எல்லாம் பவுலடியார எந்த அளவுக்கு படிச்சாங்கன்னு தெரியல. சீர்திருத்தம் அப்படின்னு சொன்னாலே அது திரு அவைக்குள் இருந்துதான் அது நடக்க வேண்டும். அதான் அதுக்கு பேரு சீர்திருத்தம். திருச்சபையை விட்டு பிரிஞ்சு போனவங்க பிரிவினைவாதிகள் தான். அதனாலதான் நான் என்னுடைய காணொலியில தொடர்ந்து சொல்வேன், பிரிவினைவாதிகள் நீ. ஆனா நிறைய பேர் சொல்லுவாங்க, இல்ல சீர்திருத்தவாதிகள் நீ. பவுலடியார் உண்மையிலேயே சீர்திருத்தவாதி, அசிசியார் உண்மையிலேயே சீர்திருத்தவாதி, அன்னை தெரசா உண்மையிலேயே சீர்திருத்தவாதி, புனித கிளாரம்மா உண்மையிலேயே சீர்திருத்தவாதி. இவர்கள் எல்லாம் அவர்கள் வாழ்ந்த சூழலில் திரு அவையில் இருந்த தவறுகளை அவர்கள் சீர்திருத்தினார்கள், திரு அவைக்கு உதவினார்கள். ஆனா மார்ட்டின் லூத்தர் சீர்திருத்தம் என்ற பெயரில பிரிவினையை உண்டாக்கினார். இன்னைக்கு நிறைய சபைகள் பிரிந்து போச்சு. என்னுடைய கேள்வி, மார்ட்டின் லூத்தர் சீர்திருத்தம் தானே பண்ணாரு, அப்போ பிரிஞ்சு போனவங்க எல்லாரும் அவர் தலைமையில சேர்ந்து இருந்திருக்கலாம்ல? அப்படியும் இல்லையே, அடுத்தும் பிரிஞ்சு போயிட்டே தானே இருக்கிறாங்க. கம் பேக் டு அவர் பாயிண்ட். அப்போ பேதுருவும் பவுலடியாரும் இணைந்துதான் இந்த திருச்சபையை உருவாக்கினார்கள். நீங்க ஃபர்ஸ்ட் போப் அப்படின்னு சொல்லி நெட்ல அடிங்க, புனித பேதுருவனுடைய பெயர் வரும். த ஃபவுண்டர் ஆஃப் கிறிஸ்டியானிட்டி அப்படின்னு சொல்லி அடிங்க, இயேசு கிறிஸ்துனுடைய பெயர் பல இன்டர்நெட் இணையதளத்துல வந்தாலும் அங்கு பவுலடியாருடைய பெயரும் வரும். எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு, குருமடத்துல நான் படிக்கும் பொழுது நிறைய, அப்போ இந்த மாதிரி இணையதளம்லாம் கிடையாது இல்லையா, ஆனா எல்லாரும் லைப்ரரியில போய் படிப்போம். பெரிய பெரிய தெசாரஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். த ஃபவுண்டர் ஆஃப் கிறிஸ்டியானிட்டி அப்படின்னு நீங்க தேடும் பொழுது எல்லாமே அங்கு பவுலடியாருடைய பெயர் தான் இருக்கும். அந்த அளவிற்கு கிறிஸ்தவத்தை உலகெங்கும் மூளை முடுக்கெங்கும் கொண்டு போய் சேர்த்தவர் பவுலடியார். நல்லா கவனிச்சிங்கன்னா அன்பு மக்களே, ஒரு வளர்ச்சி என்பது 2 விடயங்கள். ஒன்று அதனுடைய ரூட், அதனுடைய வேர் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும், அசையவே கூடாது. அது நம்முடைய பேதுரு. அதே போல அது அந்த வேர் மட்டும் இருந்தா போதுமா? அந்த மரம் பறந்து விரிந்து பல கிளைகளை உருவாக்கி அது பல பேருக்கு நன்மை கொடுக்கணும் இல்லையா? அந்த எக்ஸ்பான்ஷன், அதுதான் நம்முடைய பவுலடியார் செய்தது. அதனாலதான் நம்முடைய திரு அவை இன்று வரையில ஆலமரமாய் அசைக்க முடியாமல் நின்று கொண்டிருக்கிறது. எத்தனையோ சூழ்ச்சிகள்,
எவ்வளவோ காழ்ப்புணர்ச்சிகள், எவ்வளவோ சாத்தானினுடைய தொல்லைகள், எப்படியாவது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஏற்படுத்தி இந்த திருவைய தகர்த்திடலாம், உடைச்சிடலாம்னு சொல்லிட்டு இதற்கு ரெக்கையை கொடுத்தவர் நம்முடைய பவுலடியார். அதற்கான ரூட், அந்த வேரை கொடுத்தவர் நம்முடைய பேதுரு. முடியாது. இவர்கள் 2 பேரும் அதனாலதான் நம்முடைய திருச்சபையினுடைய பில்லர்ஸ், தூண்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள். மூளைக்கல் யாரு? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அடித்தளம் யாரு? 12 அப்போஸ்தலர்கள். 2 பில்லர்ஸ், அதுல பவுலடியாரும் இணைக்கிறார். இவங்க 2 பேர்ட்ட இருந்து நம்ம என்னதான் இன்னைக்கு கத்திருக்கோம், நிறைய விஷயங்களை நம்ம கத்திருக்கோம் அன்பு மக்களே. ஆனா உண்மையிலேயே நம்முடைய திருவை இவர்களை இணைந்து நம்ம திருவிழாவை ஏறெடுக்க நம்மை கேட்டுக்கொள்வது எதற்காக அப்படின்னா, 2 பேரும் ரோமையில தான் இறந்தாரு, ஏறக்குறைய ஒரே காலகட்டத்துல, பட் வெவ்வேறு நாள்ல. இதை நம்ம 3வது நூற்றாண்டுல இருந்தே நம்முடைய திருவை கொண்டாடி கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத பார்க்கணும். ஏன்னா அகஸ்தினார் அவர்களே தன்னுடைய எழுத்துக்கள்ல இதை எழுதியிருக்கிறார். எப்படி அப்படின்னா, அவர்கள் 2 பேரும் வெவ்வேறு ஆளு கிடையாது, ஒரே ஆளு. அதனாலதான் நம்ம ஒரே நாள்ல அவங்கள நினைவு கூறுகிறோம், திருவிழாவை ஏறெடுக்கிறோம் அப்படின்னு சொல்லி அவர் எழுதியிருக்கிறார். அப்போ 3ஆம் நூற்றாண்டுல இருந்தே இந்த திருவிழாவை நம்ம கொண்டாடி கொண்டு இருக்கிறோம். குறிப்பாக இன்று நம்ம அதை கொண்டாடி கொண்டு இருக்கிறோம். அன்பு மக்களை, இவர்கிட்ட இருந்து நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டியது என்ன அப்படின்னா, குடும்பத்துல பிரச்சனை இருக்கும், பங்கு சமூகத்துல பிரச்சனை இருக்கும், ஆனாலும் நம்ம இணைந்து செல்லணும். ஒருவருக்கொருவர் தட்டி கொடுத்து, ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து, ஒருவருக்கொருவர் கரெக்ட் செய்து 2 பேரும் சேர்ந்தே போனோம் அப்படிங்கிறதான். பிரிஞ்சு போனோம் அப்படிங்கிறது இல்லை. கத்தோலிக்க கிறிஸ்தவம் டிவோர்ஸ என்னைக்கும் ஆதரிக்காது. குடும்பத்தை கணவன் மனைவியா இணைந்து குடும்பமாக வாழ்வதுதான் நம்முடைய திருவையினுடைய எண்ணமாக இருந்து கொண்டிருக்கிறது. திருச்சபையிலிருந்து பிரிஞ்சு போனோம் அப்படின்னு ஒருபொழுதும் நடக்காங்க. பிரிந்தவர்களை நம்ம இணைக்க முயற்சிப்போம். அந்த முயற்சிக்கு நம்முடைய பவுலடியாரும் பேதுருவும் நம்மோடு துணை நிற்கட்டும். 2 பேரும் நமக்காக ஜெபித்துக் கொள்வார்கள். ஒருவேளை உங்களுடைய குடும்பத்துல பிளவுகள் இருக்கிறது, பிரச்சனை இருக்குது அப்படின்னா, இவங்க 2 பேர்த்தையும் நீங்க கண்டிப்பா ஜெபிக்கலாம். 2 பேரும் உங்களுடைய குடும்ப ஒற்றுமைக்காக, கணவன் மனைவியினுடைய சமாதானத்திற்காக உங்களுக்காக ஜெபித்துக் கொள்வார்கள். அன்பு மக்களே, நான் ஏற்கனவே ஒரு கேள்வி சொல்லியிருந்தேன் இல்லையா? அந்த கேள்வி என்ன அப்படின்னா, எருசலேம்ல தானே கிறிஸ்தவம் ஆரம்பித்தது, ஏன் நம்முடைய தலைமையிடம் வத்திக்கான் அல்லது ரோமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கீழே கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லணும். என்ன ஒரு இது, 2 பேருடைய கல்லறையும் நம்முடைய ரோம்ல தான் இருக்கு, நான் இருக்கிற ஊர்ல தான் இருக்குது. நீங்க பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா அதையும் கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. முடிஞ்ச ஒரு சின்ன விளாக் போல அவருடைய கல்லறை, அவர்களுடைய அந்த வரலாறு எல்லாரையும் நம்ம சேர்த்து சொல்லலாம். அகன்பு மக்களே, இதுதான் இந்த நாளில் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டிய அந்த விடயமாக இருந்தது. 2 பேருக்கும் என்ன ஒரே ஒரு வார்த்தையில ஒரு வித்தியாசத்தை சொல்லலாம். பேதுரு பலசாலி, பவுலடியார் புத்திசாலி. இன்னும் ஒரு காணொளியோடு உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை இணைந்திருப்போம், விழித்திருப்போம், ஜெபித்திருப்போம். God bless you.